Hello students, இந்த வீடியோல நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு போறோம் இல்ல வெளியில வந்து போகும்போது ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது முடி லென்த் இல்ல முடியினுடைய நேச்சர், கண்ணுடைய கலரு, அவங்க நடக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்து வருது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய லிவிங் செல்ஸ்ல நியூக்ளியஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் அப்படின்றது தான் இந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ குரோமோசோம்ஸ் அப்படின்றது it is the combination of protein and nucleic acid. So புரோட்டீனும் நியூக்ளிக் ஆசிடும் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் குரோமோசோம்ஸ். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் தான் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறது. ஸோ இதுல புரோட்டீன் எப்படி ஒரு முக்கியமான பயோமாலிக்யூலோ அதே மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிடும் ஒரு முக்கியமான பயோமாலிக்யூல். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றத it is the polymer of nucleotides அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூக்ளியோடைட்ஸ் நிறைய ஒன்னோட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாங் செயின் பாலிமரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு லாங் செயின் பாலிமர், அதை நம்ம என்னன்னு சொல்றோம் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னா சேர்ந்ததுனால நியூக்ளிக் ஆசிட பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது நிறைய நியூக்ளியோடைட்ஸ்னால ஆனது, அதனால இதை நம்ம பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்னுடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 டைப் இருக்கு. தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று வந்துட்டு ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ அப்படின்றது டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏ அப்படின்றது ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இப்போ நம்ம இந்த நியூக்ளிக் ஆசிட் உள்ள என்னெல்லாம் இருக்கு, எப்படி வந்து நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ டிஎன்ஏவையோ அல்லது ஆர்என்ஏவையோ கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணணும்னா ஆன் கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து நைட்ரோஜினஸ் பேஸ், இன்னொன்று வந்து பென்டோஸ் சுகர், மூணாவது வந்து பாஸ்பேட் குரூப். ஸோ ஒன்று என்னென்ன அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நைட்ரோஜினஸ் பேஸ். ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் அப்படின்றது நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த ஹெட்ரோசைக்ளிக்ல ஹெட்ரோ ஆட்டமா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 2 நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போறோம். ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பைரிமிடின். ஸோ இது ரெண்டுத்தினுடைய டெரிவேட்டிவ்ஸா பார்க்க போறோம். ஸோ முதல்ல பியூரினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துருவோம், அப்புறம் அதனுடைய 2 டெரிவேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம்.
ஸோ நான் ஸ்ட்ரக்சர் வந்து போடுறேன். N so N H இங்க டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். ஸோ இது வந்து பியூரினோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து 2 டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று அடினைன், இன்னொன்று வந்து குவனைன். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம் நம்ம. N ஸோ இந்த ரிங் அப்படியே நம்ம போடுறோம். இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட். ஸோ இப்போ இந்த பக்கம் 5 மெம்பர் ரிங் போடுறேன் நான். NH இப்போ இதில் ஒரு டபுள் பாண்ட், இதில் ஒரு டபுள் பாண்ட், இந்த இடத்துல NH2. ஸோ இதுக்கு பேர் அடினைன் கேபிட்டல் A. இன்னொரு டெரிவேட்டிவ் வந்துட்டு குவனைன். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் மறுபடியும் போட போகிறோம். N ஸோ இங்கே டபுள் பாண்ட், இந்த இடத்துல NH2, இங்கே வந்து டபுள் பாண்ட் O. இப்போ இந்த 5 மெம்பர் ரிங் போடணும். NH ஸோ இதுக்கு பேர் குவனைன் கேபிட்டல் G. ஸோ இந்த 2 டெரிவேட்டிவ்ஸும் பியூரினோட டெரிவேட்டிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பைரமிடினுடைய ஸ்ட்ரக்சரும் அதனுடைய டெரிவேட்டிவ் ஸ்ட்ரக்சரும். ஸோ இதுதான் வந்துட்டு பைரமிடினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த பைரமிடினுடைய டெரிவேட்டிவ்ஸ் 3 டெரிவேட்டிவ்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டெரிவேட்டிவ்ஸும் நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா தயமின், இதை வந்து T வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சைட்டோசின் இதை கேபிட்டல் C, யுரேசில் கேபிட்டல் U வச்சு ரெப்ரசன்ட் பண்றோம். இப்போ டிஎன்ஏல எந்த 4 நைட்ரஜன் பேஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆர்என்ஏல எந்த 4 நைட்ரஜன் பேஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ பார்ப்போம். டிஎன்ஏல 4 பேசஸ் இருக்க போது. ஸோ என்னென்ன பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அடினைன், குவனைன், அதுக்கப்புறம் சைட்டோசின், தயமின். ஸோ AGCT இது 4 தான் வந்துட்டு டிஎன்ஏல இருக்கக்கூடிய பேசஸ். அடுத்தது ஆர்என்ஏல இருக்கக்கூடிய 4 பேஸ். ஸோ ஆர்என்ஏலையும் இந்த அடினைன், குவனைன், சைட்டோசின் இருக்க போது அடினைன், குவனைன், சைட்டோசின். தயமினுக்கு பதிலாக இந்த இடத்துல யுரேசில் இருக்க போகுது. ஸோ இங்க AGCU. ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சுகர். ஸோ பென்டோஸ் சுகர் டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் மாய்ட்டி என்ன அப்படின்னா பீட்டா D2 deoxyribose. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடுவோம். ஸோ இது வந்து ஒரு 5 மெம்பர்ட் ரிங்கு. CH2OH H HOH H H OH H. ஸோ டிஎன்ஏல deoxyribose சுகர் இருக்கு. அடுத்து ஆர்என்ஏல இருக்கக்கூடியது பீட்டா D ரைபோஸ் சுகர் இருக்கு. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்சிஜன்,
CH2OH H HOH HOH OHH. ஸோ அடுத்து நம்ம மூணாவது பாஸ்பேட் குரூப் பார்க்கணும். ஸோ பாஸ்பேட் குரூப் அப்படின்றது P double bond O, O minus, O minus, O minus. ஸோ PO4 3 minus. இதுதான் வந்துட்டு இப்படி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மூணு காம்பனன்ட்ஸ், அதாவது நைட்ரஜன் பேஸ், பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப் எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியோசைடு வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ நியூக்ளியோசைடு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சுகர்ல ஒரு பேஸ் ஆட் ஆகணும். ஆட் ஆகும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பேஸ் இந்த சுகர்ல எந்த பொசிஷன்ல போயிட்டு ஆட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் ஆகணும். ஸோ எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு சுகர், ஒரு பென்டோஸ் சுகர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பென்டோஸ் சுகர்ல CH2OH H HOH HOH. இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ இப்போ பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது ரெண்டாவது கார்பன், மூணாவது கார்பன், நாலாவது கார்பன், அஞ்சாவது கார்பன். ஸோ இந்த இடத்துல நம்ம பொசிஷனுக்கு 1 டேஷ்ன்னு கொடுக்குறோம். ஏன் 1 டேஷ்ன்னு கொடுக்குறோம்னா நம்ம ஆட் பண்ற பேஸுமே எப்படி இருக்குன்னா ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னா அதுல வந்துட்டு என்ன ஆக போகுது, 6 கார்பன் இருக்க போகுது. ஸோ அதுலயும் நம்ம 1 2 3 நம்பரிங் கொடுக்கறதுனால அதுல இருந்து சுகர்ல இருக்கக்கூடிய கார்பனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம 1 டேஷ்ன்னு போடுறோம். இப்போ இந்த பேஸ் இந்த சுகர்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்துட்டு அட்டாச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பேஸ் அட்டாச் ஆகுது. ஸோ இது வந்து சுகரு, இது சுகரு. இந்த சுகர்ல இந்த OHக்கு பதிலா பேஸ் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா, பேஸ் அட்டாச் ஆகுதுன்னா இதை நம்ம நியூக்ளியோ சைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த நியூக்ளியோசைட்ல இருந்து நம்ம நியூக்ளியோடைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நியூக்ளியோடைடு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா இந்த நியூக்ளியோசைட்ல பாஸ்பேட் போய் அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ நியூக்ளியோசைட்ல இருந்து பாஸ்பேட் எப்படி அட்டாச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது பேஸ், இந்த சுகர்ல 5th சுகர்ல, அதாவது 5 டேஷ்ல, இது எல்லாமே டேஷ் தான். ஸோ இந்த 5 டேஷ் கார்பன்ல வந்துட்டு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகும். ஸோ அதை நான் இங்க பக்கத்திலே போடுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே போட்டுடுவோம். ஓ, ஸோ இந்த இடத்துல பேஸ் வந்து அப்படியே இருக்கு. ஸோ 1 டேஷ் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் OH, ஹைட்ரஜன் OH. ஸோ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. இதுல இருக்கிற இந்த OH போயிட்டு அதுக்கு பதிலாக பாஸ்பேட் குரூப் அந்த அட்டாச் ஆக போகுது. ஸோ CH2 அப்படியே இருக்கு. இப்போ இந்த கார்பன்ல ஆக்சிஜன், பாஸ்பரஸ், டபுள் பாண்ட் O, O மைனஸ், O மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம், நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூக்ளியோசைடு எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஒரு சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல பேஸ் வந்து அட்டாச் ஆச்சு. அந்த நியூக்ளியோசைட்ல அதுல இருக்கக்கூடிய அந்த சுகர்ல இது வந்து 5th கார்பன். ஸோ 5 டேஷ் 5th கார்பன்ல இந்த பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு பாலி நியூக்ளியோடைட்ஸ் வரும். அதை நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த நியூக்ளியோடைடு n நம்பர்ஸ் ஒன்னா சேர்ந்ததுன்னா n நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு gives poly
நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இந்த பாலிநியூக்ளியோடைட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து ரெண்டு நியூக்ளியோடைடை ஒன்னா சேர்த்து ஒரு டை நியூக்ளியோடைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ப அதே மாதிரி காம்பினேஷன்ல நிறைய வந்தது அப்படின்னா அதை நம்ம பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டை நியூக்ளியோடைடு மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெண்டு தனித்தனி நியூக்ளியோடைட்ஸ் நம்ம போட போறோம். ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேஸு, இது வந்து சுகர், அதுக்கப்புறம் இது OH H. ஸோ இது CH2. இதில் அந்த பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு, O-O-. இப்போ இது கூட இன்னொரு நியூக்ளியோடைட் போட போகிறோம். O, hydrogen, OH H. So hydrogen, the CH2, O, P double bond O, O-O-. So இங்கேயும் இது வந்துட்டு பேஸு, இது வந்து சுகர். ஸோ இப்போ இதில் இந்த கார்பனுக்கு வந்து நம்ம நம்பரிங் கொடுத்துருவோம். இது 1 2 3 4 5. இதுலையும் 1 2 3 4 5. ஸோ இது ரெண்டும் ஒன்னா கம்பைன் ஆக போகுது அப்படின்னா இந்த முதல் நியூக்ளியோடைடையும் ரெண்டாவது நியூக்ளியோடைடையும் ஒரு பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ எப்படி எந்த ரெண்டு கார்பனும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய தேர்ட் கார்பனும் செகண்ட் நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் கார்பனும் என்ன ஆக போகுது, இந்த பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் மூலமா கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு டை நியூக்ளியோடைட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்க OH மட்டும் போடாம மீதி இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். ஆக்சிஜன், இங்க ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு, இதை நம்ம போடுவோம். ஸோ இங்க CH2 O, P double bond O, O-O-. இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் மட்டும் போட்டு வைப்போம். இது வந்துட்டு பேஸ், இது வந்து சுகர். ஸோ இது வந்து 3 கார்பன். இப்போ இதுக்கு நேராக கீழே இந்த நியூக்ளியோடைடு போடுவோம். ஸோ CH2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சிஜன், ஸோ இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH, இங்கே ஹைட்ரஜன் அப்படி இருக்கு. இது வந்து பேஸு, இது வந்து சுகர். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட் தான் என்ன பண்ண போகுது, இங்கே போயிட்டு லிங்க் ஆக போகுது. ஸோ இதில் இருக்க இந்த ஆக்சிஜன், இந்த பாஸ்பரஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகிடுது. இந்த டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு, இந்த பக்கம் இருக்க O- அப்படியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லிங்க் இதை நம்ம என்னன்னு சொல்றோம், பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ ரெண்டு நியூக்ளியோடைடு இதில் சேர்ந்துருக்கனால இதை டை நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 இருந்துச்சுன்னா ட்ரை நியூக்ளியோடைடு, 4 இருந்துச்சுன்னா டெட்ரா நியூக்ளியோடைடுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த நியூக்ளியோடைடையும் இந்த நியூக்ளியோடைடையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த P4 ஓவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு
சொல்றோம். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு பாலிநியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும். அந்த பாலிநியூக்ளியோடைட்ஸை நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மா நம்ம எழுதணும் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த பாலிநியூக்ளியோடைட்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா சுகர். ஸோ இந்த சுகர்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு, பேஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். சுகர்ல பேஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஒரு சைட்ல இந்த பாஸ்பேட் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பாஸ்பேட் என்ன பண்ணுது, அடுத்த சுகர்ல கனெக்ட் ஆகுது. அந்த சுகர்ல என்ன இருக்கு அப்படின்னா பேஸ் இருக்கு. ஸோ இந்த சுகர்ல இன்னொரு சைடு என்ன இருக்கும், பாஸ்பேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த லிங்க் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாஸ்பேட் என்ன பண்ணிருக்கும், ஒரு சுகர்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சுகர் ஒரு பேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சுகர் பாஸ்பேட்ல. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே வரும். ஸோ ஒரு நியூக்ளிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பார்ட் n டைம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா ஒரு நியூக்ளிக் ஆசிடை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டல் ஃபார்முலா. ஸோ இதோட நியூக்ளிக் ஆசிட் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.